எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். நான் முட்டை பயன்படுத்தி நிறைய ரெசிபி செஞ்சுருக்கேன். இன்றைக்கி இன்னொரு ஸ்பெஷல் ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இது பசலைக்கீரை முட்டைக்கறி. முட்டையோட ப்ரோட்டீன், கீரையோட அயர்ன், இது ரெண்டுமே நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஸோ வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். நான் ஒரு கட்டு பசலைக்கீரை நல்லா க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்கேன். இதை வேக வைக்கணும். கடாயில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி சூடு பண்ணுங்க. தண்ணி கொதித்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பசலைக்கீரையை போட்டு கடாயை மூடி 5 நிமிஷத்துக்கு வைங்க. 5 நிமிஷம் கழித்து கீரையை தண்ணியிலேருந்து எடுத்து வடிகட்டுங்க. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சர் ஜாரில் போட்டு விழுதா அரைங்க. அடுத்து முட்டையை வறுக்கணும். இதுக்கு கடாயில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. மசாலா தூள் போடும்போது எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, இல்லைன்னா மசாலா கருகிடும். நான் 5 முட்டையை வேக வச்சு தோல் உரித்து பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை கடாயில் போட்டு லோ ஃப்ளேமில் ரோஸ்ட் பண்ணுங்க. ஒரு பக்கம் வறுத்ததும் மறுபக்கம் திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணுங்க. ரெண்டு பக்கமும் ரோஸ்ட் ஆனதும் எடுத்து வச்சிருங்க. இப்போ கறி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். முட்டை வறுத்த கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி பட்டை, கிராம்பு, ஏலக்காய், முழு மிளகு, 1 பிரியாணி இலை, 2 பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகாய் நறுக்கினது, 1 டீஸ்பூன் பொடியாக நறுக்கின பூண்டு, 1 டீஸ்பூன் துருவின இஞ்சி போட்டு வெங்காயம் பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்குங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதில் பொடியாக நறுக்கின 2 தக்காளி போட்டு கிண்டுங்க. தக்காளி கொஞ்சம் சாஃப்ட் ஆனதும் இதில் 1 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், நீங்கள் வெறும் மிளகாய் தூளும் போட்டுக்கலாம், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மசாலாவோட பச்சை வாசனை கொஞ்சம் போனதும் இதில் அரைச்ச கீரை விழுது போட்டு கிண்டுங்க. கறியை கொஞ்சம் டைல்யூட் பண்ண 1/2 கப் தண்ணி ஊத்துறேன். கடாயை மூடி கிட்டத்தட்ட 8 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. 8 நிமிஷம் கழிச்சு பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இதில் வறுத்த முட்டை துண்டுகளை போடுங்க. அடுப்பை குறைச்சி வச்சு கடாயை மூடி இன்னொரு 5 நிமிஷம் இது கொதிக்கட்டும். அவ்வளோதாங்க, பசலைக்கீரை முட்டைக்கறி இப்போ ரெடி. சூடாக பரிமாறுங்க. ஆரோக்கியமான பசலைக்கீரை முட்டைக்கறி எப்படி செய்யுதுன்னு பார்த்தீங்க. ஸோ இது நீங்கள் ரைஸ், சப்பாத்தி, ரோட்டிக்கு இது எல்லாத்துக்குமே நீங்கள் சர்வ் பண்ணலாம். இதுக்கு நீங்கள் முழு முட்டை கூட வச்சு இந்த ரெசிபியை செய்யலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு நல்ல ஹெல்த்தி ரெசிபி. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிடுங்க.